வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, இந்த பிக் பாஸ் வந்து சீசன் 9 பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு கேம் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருமே பார்க்க விரும்புகிறோம். ஆனால் இந்த சீசன் 9க்காக இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப யூஸ்லெஸ் கண்டென்ட் உள்ள யூஸ்லெஸ்ஸான ஒரு என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் தேடி ஒவ்வொரு இடமா தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸானவங்களை கொண்டு வந்து உள்ளே போட்டது பிக் பாஸ் சீசன் 9யே வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பிக் பாஸை அந்தந்த இடத்துல வந்து வேண்டான்னு சொல்லி பேன் பண்ணுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளே அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்காக பேசவே கூடாதுன்னு பார்த்தோம். வேற வழி இல்லை. வேற வழி இல்லைன்றதை விட இதை பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மாயா பூர்ணிமான்னு ஒரு புள்ளி கேங் இருந்தாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு புள்ளி கேங் வந்து டீம் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த சீசனில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி, வாட்டர்மெலன், அந்த திவாகரை தவிர மற்றவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக சேர்ந்துருக்காங்க. நாங்கள் இப்போ ரெகுலராக இதை பார்த்தாலே தலைவலிக்குதுன்றதுனால நாங்கள் பார்க்குறதில்ல. ஸோ கொஞ்ச நேரம் இதை பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு சாரி சொல்லி பார்வதியை வந்து சாரி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் சமைக்க மாட்டோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது கூப்பிட்டு உட்கார வச்சு அவளை வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இதே வந்து அப்போது இது அவளுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அதை போயிட்டு இவங்க வேறு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அவளை வந்து சாரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். அவள் வந்து சாரி சொல்ல வரும்போது இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கணுமா, இவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்ஸ் இருக்குது, அந்த பீன் பேக் அது மாதிரி எல்லாத்துலேயும் உட்காந்துருக்காங்க கார்டன் ஏரியாவில். இவள் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாமே உட்காருங்க எல்லாருமே வந்து சீட்டில் உட்காருங்க, அவள் வந்தாலும் அவளை நிற்க வச்சு நம்மகிட்ட சாரி சொல்ல வைக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு புள்ளி பண்ணுறாங்கன்றது அதை பார்க்கும்போது கோபம் வருது. இப்போ எல்லாருமே இப்போ உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை பற்றியோ அவங்களுடைய அருமை பெருமைகளை பற்றியோ நம்ம பேச வரலை. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தவறுதலாக ஒரு விஷயம் நடக்குது. ஒரு 20 பேர் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மட்டுமே கார்னர் பண்ணி விளையாடுற ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டாக இந்த சீசன் 9 வந்து அமைஞ்சிருக்குதுன்னும் போது அப்படிதான் இப்போ பேசிட்டு அந்த ஆளு இருக்கவே தான் ஏதோ ஓரளவுக்கு வந்து கலகலப்பாக இருக்கு. ஆனால் இதில் என்னன்னா மீன் மார்க்கெட்டை விட கேவலமாக இருக்குங்க. ஆமாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்றுமே இல்லாத அந்த உப்புச்சப்பு பெறாத காரியத்துக்கெல்லாம் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதை தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே. இந்த 20 பேரை உள்ளே அனுப்பிட்டு பிக் பாஸ் எதுக்கு இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு இதுவையே வந்து கேவலப்படுத்திட்டார். வேறு பேர் ஏதாவது தான் வைக்கணும் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. விஜய் டிவி ஏன் இவ்வளோ கேவலமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்ஃபிட் ஃபெலோஸை கொண்டு வந்து உள்ளே போட்டு இதை வேற நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பிக் பாஸை பார்க்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ ஆச்சே அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கருத்தாகவும் இருந்தது. ஆனால் இப்போ பார்க்க போனீங்கன்னா வேணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய நேரம் வந்து நம்ம பிக் பாஸே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெரும்பாலானவங்க இப்போ சொல்ல கேள்விப்படுறோம். நம்ம நிறைய வந்து இதுவில் எல்லாத்துலேயும் வந்து பார்க்குறோம், நம்ம யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஸோ அப்படி தான் இப்போ பாருங்கள், அவள் ஒரு கேம் பிளேவாக பண்ணுறா, எல்லாருக்கும் எதிராக எல்லாருக்கும் எதிராக கூட பண்ணலை. அவள் இஷ்டத்துக்கு அவள் பாடுறா, அவள் சூப்பர் டீலக்ஸில் இருக்கா. ஸோ அவளை வந்து டாலரேட் பண்ணிவிட்டு இவங்க வேலையை பார்க்கணும். இவங்களுக்கு யாருக்குமே அந்த வக்கு இல்லை சொல்லுவாங்க இல்லையா, அவளுக்கு ஈக்குவலாக இவங்களால் எதுவுமே பண்ண முடியாததுக்கு அந்த வாட்டர்மெலன் திவாகரையும் பார்வதியும் 2 பேரையுமே தனிமைப்படுத்தி இவங்க எல்லாமே குரூப்பாக இருக்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்கிற ஒரு அநியாயமாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இவங்களாம் நாமினேஷன் போயிட்டு ஒவ்வொருத்தரையாக நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நாமினேட் பண்ணும்போது யாரையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது பிக் பாஸ் ரூல்ஸ் அது இருக்குது. ஆனால் இவங்க ஏற்கனவே பிஃபோர் த டேவே வந்து என்ன பண்ணுறாங்க, பார்வதியை வந்து நாமினேட் பண்ணி வெளியில் அனுப்பணுன்றது தான் அவங்களுடைய எய்மு. அப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் அவளை பார்த்து பயமா, அவங்களுடைய அந்த கேம் பிளே வந்து அதை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பயமா? ஏன்னா அவங்க தான் கேம் பிளே பண்ணுறாங்க. அங்கே மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் உப்பு போடுறது, அப்புறம் தக்காளி எடுத்து விளையாடுறது, தக்காளிக்கு வெங்காயத்துக்கு அது மாதிரி சின்னதாக நம்ம வீட்டில் வந்து இந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜி பிள்ளைங்கள்லாம் வந்து சண்டை போட்டு
போட்டுக்கொள்ள, அது மாதிரி ஒரு கேமை தான் இவங்க விளையாடுறாங்க. சொல்லி வச்சு கேம் விளையாடுறாங்க. இப்போ இந்த கேம் நல்லா இருக்கா, இப்போ இந்த கேம் விளையாடுவோமா, இது ரியாலிட்டி ஷோ அப்படின்றத அவங்க எல்லாமே மறந்துட்டு ஏதோ ஸ்கிரிப்டட் மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ நாமினேஷனில் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி திவாகருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் தான் நிறைய நாமினேஷன் பண்ணுறாங்க, சொல்லி வச்சு பண்ணுறாங்க. அதுவும் யாருன்னா அந்த சுபிக்ஷா. அப்பா அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும். பட் வந்து அந்த பொண்ணு வந்து அது மாதிரி சின்ன பொண்ணு இல்லை, பயங்கர ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் கிரிமினலாக யோசிக்கிறா. அவளோட கேமே வந்து ரொம்ப கிரிமினல் மைண்டாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவள் கூட இருக்கிற அந்த ரம்யா ஜோ அவங்க, அப்புறம் வந்து அந்த வியானா இது மாதிரி இருக்கிற இவங்கெல்லாம் இன்னொருத்தையும் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. லாஸ்ட் சீசனில் வந்து நிக்சனோட அக்காவா சுற்றி அப்புறம் லவ்வராக ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க இல்லையா, பூர்ணிமா. ஸோ அவள் வந்து அவளோட தங்கை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. என்னென்னா இதே மாதிரி தான் ஒரு ஆதிரை, இதே மாதிரி தான் இந்த 4-5 பேர் இந்த பொண்ணுங்க சேர்ந்துக்கிட்டு, வியானா, ஆதிரை, அப்புறம் சுபிக்ஷா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இப்போ என்னை ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கீங்கப்பா. நான் வந்து கொஞ்ச நேரம் கம்ருதீன் கூட டே ஷிஃப்டில் கம்ருதீன் கூட என்ஜாய் பண்ணுவாங்க, கை கோப்பாங்க, சிரிப்பாங்க. இது மாதிரி நிறைய கேவலமான சில விஷயங்களெல்லாம் நடந்துக்கிறாங்க. நம்ம அதை ரொம்ப டீசெண்டாக தான் பேச வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆனால் இந்த பக்கம் வந்துடுவாங்க துஷார். அவன் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணுவாங்க. ஒரு நேரம் இந்த பக்கம் துஷார் உட்காந்துருப்பா, இந்த பக்கம் வந்து கம்ருதீன். ஸோ இவங்க 2 பேர் கூடவும் தான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட்டில் இவங்கள விட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் பேர் பண்ணி விட்டுருக்கா மாதிரி தான். பிக் பாஸ் என்ன வேலை, என்ன ஒரு இது கொடுத்துருக்கீங்கன்றது பிக் பாஸுக்கு ஒரு கேள்விக்குறியாக இந்த இடத்துல வைக்கிறோம். இல்லை, விஜய் சேதுபதி சாருடைய படம் காத்து வாக்கில் 2 காதல், அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுடைய நிலைமை இருக்குது. ரெண்டாவது, விஜய் சேதுபதியே மிரண்டு போயிட்டார் ஃபஸ்ட் வீக்குன்றதுனால. அப்போயே விஜய் சேதுபதிக்கு நம்ம கோவம் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே அவ்வளோ கோவம். லாஸ்ட் இப்போ இதில் பேசும்போது யாருமே ஒழுங்காக பண்ணல, என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஒரு மேனரிசம் கிடையாது, வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். அவர் ஒன்றும் ஓப்பனாக தான் பேசுகிறாப்புல. நாங்களாம் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தாலும் வேறு வழிகளை இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு புள்ளி கேங் ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது வந்து போன வாட்டி அர்ச்சனாக்கு எப்படி நடந்தது, அதுக்கு முன்னாடி அவன் பேர் என்னது, விஜய்யா, பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி நடந்தது, அதே மாதிரி இங்கே நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சரி இது இவங்களை பற்றி இவங்களுடைய உண்மை முகம் தெரியுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இது மாதிரியான ஒரு பொய் முகங்களோட, அதுவும் பொய் முகங்கள் இருந்தால் பரவாயில்லைங்க, அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒரு சைக்கோத்தனமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தரையே வந்து இவ்வளோ தூரம் கார்னர் பண்ணக்கூடாது இல்லையா. அந்த திவாகர்ன்றவரை இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஒரு வெளியில் கோமாளி, அதனால் இவரை வந்து மட்டமாக நடத்துறது அது தப்பு தானேங்க. ஒருத்தர் வந்து கீழ்த்தரமாக இவங்க எப்படி நடத்தலாம், அவர் வெளி உலகத்தில் வேறு ஒன்றா இருந்திருக்கலாம், உள்ளே வந்தால் எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் தானே. அந்த எஃப்ஜே பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுட்டு பார்வதியை வந்து சாரி சொல்லி இந்த வியானா, சுபிக்ஷா இதுங்க எல்லாம் ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி நைஸாக கூப்பிட்டுட்டு வருவாங்க. அப்போ கூப்பிட்டு வரும்போது அவன் காலை தூக்கி அவளோட முகத்துக்கு நேராக, பார்வதி முகத்துக்கு நேராக காட்டுறதுலாம் வந்து ரொம்ப 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 மரியாதை குறைவான கீழ்த்தரமான செயலை தான் செய்கிறான். அதாவது வெறுப்பேற்றுறாரு அவர். அது எத்தனை தடவை தான் அவர், ஏன்னா விஜய் சேதுபதி இதெல்லாம் கண்டிக்கல. இந்த வீக் வந்து இவர் கண்டிச்சிருக்கணும். அதே மாதிரி உப்பு போட்டிருந்தாங்க அந்த இவங்க கன்னி பயங்கரமான அப்பா வில்லித்தனத்தோட ஒரு மொத்த உருவமாக தான் கன்னி வந்து சீசன் 9 வந்து உலா வந்துட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போன தடவையே லாஸ்ட் வீக்கே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய உப்பு வேணும்னு தான் அள்ளி போட்டாங்க தெரியாதபடி. அப்போ இவங்கெல்லாம் சாப்பாட்டில் விளையாடலாம், ஆனால் பார்வதி வந்து கேமாக வேற ஏதாவது பண்ணால் கூட இவங்க தப்பாக
அர்த்தம் புரிஞ்சு இவங்க ஃபுல்லாக எல்லாருமேங்க அந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அது எப்படி இருக்குன்னா, புள்ளி கேங்கு போன சீசனில் பார்த்தா அந்த புள்ளி கேங்கு தான் நம்மளுக்கு அர்ச்சனாவை பண்ணது, அப்புறம் பிரதீப்பை பண்ணது. ஸோ இந்த புள்ளி பிரதீப்க்கும் அர்ச்சனாவுக்கும் எதிராக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த புள்ளி கேங்கை வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வருது. இது ஆரம்பத்திலேயே வந்து விஜய் சேதுபதி சார் எல்லாரையுமே வந்து கண்டிக்கணும். எல்லாருமே ஈக்குவல் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேமாக பாருங்கள், கேமில் நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொடுங்க அப்படின்றத அவர் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆதிராவோட கேம் பிளே வந்து அவங்களோட அக்காவையே ஞாபகப்படுத்துது. ஏன்னா அக்கா வந்து நிக்சனோட இருந்த அந்த அக்லி பிளேவை தான் இவங்க வந்து எஃப்ஜே கூட பண்ணுறாங்க. இது பார்க்க நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை பற்றி எலாபரேட் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த விக்கின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ஒரு நல்ல நேம் வெளியிலலாம் இருக்குதான், நல்ல ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். ஆனால் ட்ராமா ஆர்டிஸ்ட்னாலே ஏங்க மற்றவங்கள நையாண்டித்தனமாக நக்கலாக பேசி தான் நீங்கள் கிளாப்ஸ் வாங்கணுன்னு இல்லைல்ல. இப்போது ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க, ஏன்னா ட்ராமா மூலமாக நிறைய கருத்துக்களை நம்மளால் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வந்து அறிவுரை சார்ந்த சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லலாம், டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். ஆனால் இந்த விக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த புள்ளி கேங்கோட ஜாயின் பண்ணது இந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க், ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து இப்போது சூடு பிடிச்சிருக்குதுன்றதை விட இவர்களுடைய ஒரு பொய்யான ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, இதை வெளிப்படுத்துறதுக்காகவே நம்மளுக்கு வந்து இப்போ பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம இதை பயன்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இவங்களெல்லாம் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி அந்த அரோரான்ற அந்த பொண்ணு வந்து பார்வதியை பற்றி சொல்கிறாங்க. அவங்க வெளி உலகத்தில் எப்படி இருக்கா, அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், இவ எப்படி இருக்கிறான்னு எல்லாருக்குமே பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அரோரா சொல்கிறா வெளி உலகத்தில் அவங்க எவ்வளோ இதுவாக இருந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க. ஸோ அந்த அரோராக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். அரோரா, அவங்கள பற்றி என்ன தெரியுது என்ன தெரியலன்னு நமக்கு தெரியல, ஆனால் உன்னை பற்றியும் நிறைய பேர் அப்படி தான் இருக்குது, நீ என்ன கேரக்டருன்றத புரிஞ்சுக்கோமா, நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா அதுக்கான ஒரு பதில் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து தருவாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மக்களுக்கும் தெரிய வரும். இதெல்லாம் வந்து எப்படி நான் ஓட்டில் கால்குலேட் ஆகும். இவங்க பேரை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் இது மாதிரி ஒரு கீழ்த்தரமான அக்லி பிளே விளையாடுறவங்கள, கேரக்டர் ஒரு ஒழுங்கு இல்லாதவங்களெல்லாம் தயவு செஞ்சு நாமினேட் பண்ணி வெளியில் அனுப்ப வேண்டிய வேலையை யார் பார்க்க போகிறாங்கன்னா மக்களாகிய ஓட்டு போடுறதுனால நாம தான். அதனால் வந்து ப்ளீஸ் எல்லாருமே வந்து இது மாதிரி கேவலமாக உள்ள நடந்துக்கிறவங்கள எல்லாரையுமே வெளியில் அனுப்புகிற வழியை பாருங்கள். பிக் பாஸை பேன் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். இதை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.